உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களை திமுக அறிவித்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரையில் பங்கேற்று அதிமுகவை நிராகரிப்பதற்கு மக்கள் அடித்தளமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அரசின் 10 ஆண்டு கால முறையற்ற நிர்வாகம் பற்றி எடுத்துரைக்கவும், மக்களின் குறைகள் துன்பங்கள் நேரடியாக கேட்டறியவும் அந்த பரப்புரை பயன்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகளையும், ஒன்றிய அரசிடம் மாநில உரிமைகளை அடகு வைத்து தற்போது நாடகமாடும் அடிமை அதிமுகவின் துரோகங்களையும் திமுகவினர் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியான பரப்புரை கூட்டங்களை திமுக அறிவித்துள்ளது. பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற சூளுரையுடன் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குரலாக வருகின்ற 16, 17, 18 ஆகிய தேதிகளில் பரப்புரை கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தொகுதிக்கான பொறுப்பு அமைச்சர்களுடன் இணைந்து அந்தந்த தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் இணைந்து கூட்டங்களை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.